அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயமன் கோபால். இந்த விஷயத்தை நான் சொல்லக்கூடாது, பட் ஆனா இன்னைக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. அப்படியேப்பட்ட அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுதான் ஆகணும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு உண்டான பதில் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வருமானம் அப்படிங்கிறது பொதுவா எதுல வரும்? வேலைக்கு போனா வரும், சொந்த தொழில் பண்ணா வரும், கமிஷன் பேசிஸ்ல பண்ணா வரும். ஆனா சில பேருக்கு இது எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா ஆதாயம் எப்படி வரும்னா மனைவி மூலம் வருமானம். அப்ப மனைவி மூலம் வருமானம் யாருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா சிம்பிளான விஷயம்தான். ஒரு ஜாதகத்துல ஏழாம் அதிபதி ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி 2, 4, 6, 10 இந்த அமைவுகள்ல ஒரு ஆண் ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அந்த ஆணுக்கு வரக்கூடிய மனைவி மூலம் ஜாதகருக்கு ஆதாயம் உண்டு. அது மட்டும் இல்லாம 8ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல ஆணுடைய ஜாதகத்துல 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுங்க. அப்ப மனைவி வீட்டு மூலியமா ஜாதகருக்கு வருமானம். அப்ப பாருங்க, நம்ம 2 டாபிக் பத்தி பேசியிருக்கோம். மனைவி மூலம் வருமானம் யாருக்கு, மனைவி மூலம் ஆதாயம் யாருக்கு, மனைவி குடும்பம் மூலம் வருமானம் யாருன்னு பார்த்துருக்கோம். ஆதாயம் வருமானம் எல்லாம் ஒண்ணுதான். மனைவி வந்ததுக்கு அப்புறம் சொத்து பத்தோட வந்தாங்கன்னா அது ஆதாயம் தானே. 8ஆம் அதிபதி 11 இருந்தா மனைவி வருமானம் குடும்பத்து மூலமா எதிர்பாராத தன வரவு கிடைக்கும். அவங்க உயிர் சொத்தை எழுதி வைக்கலாம். அப்ப இது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா பாவத்தையும் பார்க்கணும், கிரகத்தையும் பார்க்கணும். இப்போ பொதுவாக 8ஆம் இடம்ங்கிறது எதிர்பாராத தனத்தை குறிக்கக்கூடியதுதான் 8ஆம் பாவம். யாருக்கெல்லாம் 8ஆம் அதிபதிக்கும் 11ஆம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்கிறதோ அந்த ஜாதகருக்கு இயல்பாகவே மறைமுக வருமானம் ஆதாயம் உண்டு. சில பேர் கமிஷன் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்கலாம், அவங்க இந்த 8-11 வலுவா இருக்கும். அப்ப 8-11 வலு யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு உடல் உழைப்பில்லாத அனாமத்து பணம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ திருமணம் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8ஆம் இடங்கிறது 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். அப்போ மனைவியுடைய குடும்பம். அப்போ யாருக்கெல்லாம் 8-11 தொடர்பு இருக்கிறதோ இவர்களுக்கு மனைவி குடும்பத்தால் ஆதாயம் இருக்கும். எப்படி ஆதாயம் இருக்கும்? மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா இருக்காரு, மாப்பிள்ளை வேண்டியது செஞ்சு கொடுப்போம், ஒரு கார் வாங்கி கொடுப்போம், ஒரு வீடு வாங்கி கொடுப்போம். ஏன்னா மாப்பிள்ளை நல்ல கேரக்டரா இருப்பாரு. அவங்க மனைவியை வச்சு தாங்கறதுனால மனைவி குடும்பம் மூலமா ஜாதகத்துக்கு ஆதாயம் உண்டு. இது ஒரு கான்செப்ட். அப்போ இது அந்த ஜாதகத்துல எப்படி இருக்கணும்னா 8ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பாதகம் இல்லாம இருந்து 8-11 தொடர்பு இருக்கணும். அதே சமயத்துல லக்னாதிபதி வீக் ஆயிடக்கூடாது. லக்னாதிபதி வீக் ஆயினா என்ன நடக்கும்? எதையுமே அனுபவிக்க முடியாது. அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஜாதகர் பாதிப்பு இருப்பார். அப்ப நம்ம 3 கான்செப்ட் பார்த்துக்கணும். லக்னாதிபதி 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இது ஒரு ஜாதகத்துல வலுவா இருந்தா இந்த ஜாதகருக்கு மனைவி குடும்பத்தாரால ஆதாயம் வரும்னு ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். இந்த ஜாதகருக்கு உடல் உழைப்பு இல்லாத வருமானம் வரும்னு ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். அனாமத்து சொத்து வரும்னு ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். அப்ப நம்ம எத்தனை விஷயம் இதுல பேசியிருக்கோம் பாருங்க. மனைவி மூலம் வருமானம் யாருக்கு, மனைவி குடும்பத்தோட ஆதாயமா இருக்கு, மறைமுக வருமானம் யாருக்கு. இதை நம்ம காரத்துவங்களை வகைப்படுத்தி மாற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள் நீங்க அப்படியே உங்க ஜாதகத்துல பொருத்தி பார்க்க கூடாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க இல்லையா? தமிழ்நாட்டிலேயே நிறைய கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அதுல 12 ராசியில எத்தனை லட்சம் பேர் பிறந்திருப்பாங்க. அப்போ இந்த பொது பலன்கள் எல்லாத்துக்கும் சூட்டபலா வருமா அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் சூட்டபுளா வராது. நான் டாபிக்கை சொன்னேன் இல்லையா, இது நான் சொல்லக்கூடாது, ஆனா சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்குன்னு சொல்றேன் பாத்தீங்களா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்ப நான் ஒரு ரூல் சொல்லி உங்களுக்கு வழங்கியிருக்கேன். அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டா அந்த ரூல் அப்படியே மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எத்தனை ராசி எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலுமே இந்த ரூல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் பலன்களை டோட்டலா மாத்தி அமைக்கும். அப்ப உங்க ஜாதகத்துல என்ன அமைவு இருக்கோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். எப்பொழுதுமே பொதுவா கேட்கிற விஷயங்களை உங்க ஜாதகத்துல பொருத்தி பார்க்காதீங்க. அப்படி பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் ஆகும். நம்ம சொல்றது எல்லாமே பொதுவான தகவல் தான். இது அப்படியே நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னா பொது பலன்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலிக்காது, வேலை செய்யாது. அப்போ என்னதான் நம்ம தெரிஞ்சுக்கிறது? உங்க ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில பாருங்க. உங்க ஜாதகம் பார்த்துட்டு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். அதை விட்டு நீங்க இந்த ராசி அந்த ராசிக்கு சொன்ன பலன்கள் அப்படியே உங்களுக்கு நடக்கும்னா அது கண்டிப்பா சான்சஸ் கிடையாது. அப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு என்ன கிடைக்கும்,
அப்படிங்கிற தீர்மானம் பண்றது உங்க ஜாதகம் தான். அப்போ உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க முடிவெடுங்க. பொதுவான தகவல்களை எல்லாத்தையும் பொருத்தி பார்த்து ஆனந்தப்படுறதோ, ஆச்சரியப்படுறதோ, அதிர்ச்சி அடைகிறதோ கூடாது. இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லப்பட்ட தகவல் தான். எப்போதுமே உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து என்ன நடக்கும், என்ன கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதை நோக்கி உங்க வாழ்க்கை பயணத்தை நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நிச்சயமா ஜெயிச்சிடலாம். நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.